Hey, hi, Prem. Hi, Welcome to Kishore. Anthology of the Street. Thanks Hi, for Kishore. coming and enjoying our show. Pleasure is mine. Thank you, thank you. Well, Prem, so நீங்க வந்து எங்க ஒர்க் பண்றீங்க? ஸோ நீங்க சென்னையா இல்ல சென்னையில இந்த அவுட் சைடு ஏதாவது ஊர்ல இருந்து வந்திருக்கீங்களா? உங்க ஃபேமிலி பேக்ரவுண்ட் எப்படி? I'm from Chennai. I'm working for the company called Sarigama India Limited, which Okay, is a group of RP Sanjeev Goenka. okay, And I'm from Chennai only, but I'm handling entire South India. okay. And my wife is working in TCS, and I'm having two daughters. Oh, great. Good family. Okay, fine. ஸோ சாரேகாமால ஒர்க் பண்றீங்களா? எத்தனை நாளா ஒர்க் பண்றீங்க? It's about nearly some 18 years. Amazing. So almost இன்னொரு 2 வருஷம் போயிடுச்சுன்னா 2 decade Two ஆயிடும். decades, of அப்பா course. அப்பா அப்பா. Very long journey. So how do you feel that, working with the Saregama for 18 years? It's one of the very good company to work actually, Okay. and it's an Indian company only, but we are having in almost all the. I'm into entertainment division basically, so we Okay. have 360 entertainment. This thing we are in. We are tie up with Sun TV network. Then YouTube, we having own YouTube channel which is subscribers of nearly some 8.3 million subscribers we are having. Okay, great. Plus Insta page. Okay. Then apart from that, we are into music. Almost all the leading films across India, we are owning the rights. And then we are having the Kalwa, which is a 5,000 songs in this thing. Okay. And in the same vertical, we have Mini, and then for slogans, we have separate division. So the complete music package we have. Okay, great. இப்போ நீங்க காராவன் சொல்றீங்கல்ல, காராவன்ல வந்து நான் பார்த்ததுல வந்து நிறைய பார்த்தீங்கன்னா இப்போ எஸ்பிபி பாலசுப்ரமணியம் தனியா இருக்கும், இளையராஜா தனியா இருக்கும். ஸோ அந்த மாதிரி எத்தனை கேட்டகரிஸ், ஐ மீன் பர்சன்ஸ் ரிலேட்டடா, சிங்கர்ஸ் ரிலேட்டடா நீங்க கேரவன் பண்ணிருக்கீங்களா இல்ல? இல்ல எனக்கு வந்து எல்லா லாங்குவேஜஸுமே எங்களுக்கு இருக்கு. ஹிந்தி, தமிழ், தெலுங்கு, மலையாளம் ஓகே, அந்த மாதிரி. ஸோ ஓகே, இப்போ நீங்க தமிழ்னு எடுத்தீங்கன்னா தமிழ்ல எஸ்பிபி, யேசுதாஸ் ஓகே, அண்ட் எம்எஸ்வி, இளையராஜா, ஓகே, ரெஹமான், யுவன் சங்கர் ராஜா, ஓகே, அந்த மாதிரி எல்லாமே இருக்கும். அதுல பிளஸ் 300 ஹிந்தி சாங்ஸும் இருக்கும். தென் உங்களுக்கு டிவோஷனல் கண்டென்ட் எல்லாமே இருக்கும். எல்லா ஈஸ்வரியம்மா, பி சுஷீலா, ஓகே. அந்த மாதிரி எல்லா இதுவுமே அவங்க பண்ண எல்லா பக்தி பாடல்களும் இருக்கும். ஓ, சூப்பர். இப்போ அதுல எத்தனை வேரியன்ட் இருக்கு? ஒன்று வந்து 5,000 சாங்ஸ் இன் அ பாக்ஸ், ம், இன்னொன்று வந்து 300 சாங்ஸ். ஓகே, அண்ட் ரீசென்ட்லி வி லான்ச் மொபைல்லேயே வந்து எங்களுக்கு 300 சாங்ஸ் ஓகே. லைக் ஆப், வந்திருக்கும். விங்க், ஸ்பாட்டிஃபை மாதிரி. அந்த மாதிரி இல்லை, ம், இது வந்து கீபேட் மொபைல். இட்ஸ் நாட் அ ஸ்மார்ட் ஃபோன், இட்ஸ் கீபேட் மொபைல். ஓகே, அதில் இட்ஸ் பேசிக்லி ஃபார் த எல்டர்ஸ். ஓகே. ஸோ எல்டர்ஸ்க்கு இருக்கும்போது அவங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ப்ளஸ் மொபைல் எஃப்எம் ரேடியோவும் உங்களுக்கு யூ ஆர் இன்டு கம்ப்ளீட்லி திஸ் டிவி 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 ரிலேட்டட். ஓகே. ஸோ என்னென்ன மாதிரி சீரியல்ஸ் எல்லாம் இப்போ நாங்கள் பண்றீங்க? சன் டிவியில் வந்து வி ஹேவிங் 3 சீரியல்ஸ். நாங்களே வந்து வி ஆர் ப்ரொடியூசிங் அண்ட் மார்க்கெட்டிங் த சீரியல்ஸ். ஓகே, ப்ரைம் டைமில் வந்து வி ஹேவ் மல்லி 9:30 அண்ட் 10 o'clock வி ஆர் ஹேவிங் இனியா. ஓகே, அண்ட் ஆஃப்டர்நூன் வந்து இலக்கியா, விச் இஸ் த நான் ப்ரைம் டைமில், விச் இஸ் நம்பர் ஒன். ஆல் தி 3 சீரியல்ஸ் இஸ் ஸ்லாட் லீடர். இலக்கியா வந்து ஆஃப்டர்நூனில் நான் ப்ரைம் டைமில் நம்பர் ஒன் இன் அக்ராஸ் ஆல் த தமிழ் சேனல்ஸ். ஓகே. எல்லாமே சன் டிவில தான் வருது. எல்லாமே சன் டிவியில். ப்ளஸ் வில் டூ த ஃபண்டட் ப்ரோக்ராம் ஃபார் சன் நெட்ஒர்க். ஓகே, தெலுங்குல, கன்னடால, மலையாளம்ல எல்லா லாங்குவேஜ்லயும் எங்களுக்கு ஃபண்டட் ப்ரோக்ராம் போகுது. ஓகே. ஃபண்டட் ப்ரோக்ராம். ஸோ ஃபண்டட் பை லைக் ஃபண்டட்னா நாங்க வந்து ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துருவோம். ம், அதுல நாங்க மார்க்கெட் பண்ண முடியாது. ஓகே, எங்களுக்கு ஐபி கான்டென்ட் ஓன் கிடையாது. ஓகே, இப்போ இதுல வந்து எங்களுக்கு ஐபி கான்டென்ட் இருக்கு. ஓகே. இதுல ஒரு ஐபி கண்டக்ட் இருக்கு. ஓகே. இப்போ நீங்க சீரியல்ஸ் எல்லாம் இருக்குல்ல, சீரியல்ஸ் சன் டிவி, நீங்க அந்த வாட் யூ கால் சேட்டலைட் தவிர நீங்க யூடியூப் பண்றீங்களா? ஆமா, யூடியூப்ல we are having a programs called a dining table னு ஒன்று இருக்கு. ஓகே, உள்ளன் கேக்குமே, ஓகே, then chat with celebrity, ஓகே, then 9 minutes with Nandan. ம், அந்த மாதிரி we are having lineup of programs, and we are planning to extend the. ஓகே. இப்போ நீங்க சீரியல்ஸ், இப்போ நீங்க ஃபண்டட் சீரியல்ஸ் இந்த மாதிரி சொல்றீங்கல்ல, இதுல வந்து புதுசா வரவங்களுக்கு யாராவது நியூ இன்ட்ரோடியூசிங், ஐ மீன் டு சே, புதுசா யாராவது ஆள் எடுத்துட்டு நீங்க வந்து ஷூட் பண்றதுக்கு வந்து வாய்ப்பு கொடுக்குறீங்களா? ஃபண்டட்ல எங்களால பண்ண முடியாது, பட் நாங்க ஓனா பண்ற ஐபில எஸ் டெஃபினெட்லி வில் டூ. வில் whoever have the talents, யங் டேலண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்து நாங்க நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்கோம். ஓகே, ஓகே, கிரேட். ரீசெண்டா நான் வந்து சிலதை பார்த்தேன், இந்த ஈவெண்ட்ஸ் இதெல்லாம். ஸோ இந்த ஈவெண்ட்ஸ் கூட பண்றீங்கல்ல? எஸ், ஈவெண்ட்ஸும் லாஸ்ட் இயர் பண்ணியிருக்கோம். ஓகே, ஒன்று வந்து இப்போ பைப்லைன்ல ஒன்று இருக்கு. ஹோப்ஃபுல்லி வி வில் டூ இன் அக்டோபர். அக்டோபர். ஓகே, ஓகே, கிரேட். தட்ஸ் கால்ட் லெட்ஸ் கோ லைவ்.
Let's go live. Okay, that's an event. It's Event an name. event, musical event. It's purely a musical event, Okay. which is a 3 hours unplugged content. ஆஹா, ஓகே ஓகே. இதுல வந்து இப்ப நீங்க பண்ற இந்த சேட்டலைட் சீரியல்ஸா இருக்கட்டும், இல்ல யூடியூப்ல வீடியோஸா இருக்கட்டும், எப்படி நீங்க கஸ்டமர்ஸ்க்கு என்ன மாதிரி வாய்ப்புகள் கொடுப்பீங்க, ஆப்பர்ச்சுனிட்டிஸ், இஃப் தே வாண்ட் டு ப்ரமோட் தேர் பிராண்ட்ஸ்? Oh, that's what we will into 360 degree. ஒன்று வந்து டிவியில் வந்து நாங்கள் ஆட்ஸாக போடுவோம். ஓகே அது வந்து ஒரு ட்ரெடிஷ்னல் மெத்தட் ஆஃப் அட்வர்டைசிங். ஓகே அவங்க ஒரு 15 செகண்ட்ஸோ 10 செகண்ட்ஸோ 20 செகண்ட்ஸோ 30 செகண்ட்ஸோ அந்த மாதிரி ஆட் வந்துட்டு எங்களோட சீரியலில் ஓகே போட்டுருவோம். அது ஒரு வே ஆஃப் மெத்தட். ஓகே When it comes to YouTube, we are having a first 5 seconds late. ஓகே Then ஒரு 3 எல் பேண்டை எங்களால் போட முடியும். ஓகே Then throughout the program logo இருக்கும். ம். ப்ரோக்ராம் முடிஞ்ச உடனே ஒரு 30 minutes 30 seconds ஆட் போடலாம். ஆட் போடுங்க. ஓகே. ஸோ It என்னென்ன is unskippable. unscaped. Is there any particular target? I mean, target market, like, customers ன்னு பார்த்தீங்கன்னா, சரி நிறைய இருக்கும், ரியல் எஸ்டேட் இருக்கும், மேனுஃபேக்சர் இருக்கும், ட்ரேடர்ஸ் இருப்பாங்க, ஸ்டார்ட் அப் பிராண்ட்ஸ் இருக்கும். ஸோ இதுல ஏதாவது கேட்டகரி வச்சிருக்கீங்களா? யூஆர் சர்விங் இல்ல, ஃபார் எவ்ரிபடி? நான் பிரைம் டைம்னு வரும்போது மேக்ஸிமம் வந்து ஃபீமேல் ஸ்கீவ்ல தான் வந்துருவாங்க. ஃபீமேல் லைக் எக்ஸாம்பிள் உங்களுக்கு கோல்டு this one jewelers clients வருவாங்க. Then kitchen oil, Okay. then masala clients அந்த மாதிரி வருவாங்க. Okay. When it comes to prime time, Okay. அப்போ வந்து மேல் ஸ்கீவோட ஆடியன்ஸும் உங்களுக்கு இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் கார் ஆட்ஸ், பைக் ஆட்ஸ், மொபைல் ஆட்ஸ், ஆட்டோமொபைல்ஸ், தென் மிஷினரிஸ், மொபைல்ஸ், Okay. ஆல் த செக்மெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு ஃபுல்லாகவே சேர்ந்து வந்துடும் இதில். Full. Okay. How does you maintain the contracts with the customers? Is there any particular contracts for இந்த சீரியலுக்கு வந்து, ஃபார் எக்ஸாம்பிள் சீரியல் பார்த்தீங்கன்னா ஒரு 1000 எபிசோட்ஸ் இருக்கும். எக்ஸாக்ட்லி. ஸோ அதில் வந்து ஒரு எபிசோடுக்கு இல்லை 10 எபிசோட்ஸா இல்லை ஃபுல் அண்ட் ஃபுல் கான்ட்ராக்ட் அந்த மாதிரிலாம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உண்டா கஸ்டமர்ஸ்க்கு? இது வந்து மேக்ஸிமம் எல்லாருமே கொடுக்கறது வந்து மந்த்லி கேம்பெயின்ஸ் இருக்கும். ஓகே. சம் ஆஃப் த கிளைண்ட்ஸ் லைக் மில்க் கிளைண்ட்ஸோ இல்லை இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஆடி மாதம் போயிட்டு இருக்கோம். ஆடி மாதம் வந்து ஆல்மோஸ்ட் ஆல் த ஜுவல்லர்ஸ் வில் பி ஆக்டிவ் இன் திஸ் ஆடி திஸ் திங். ஜுவல்லரிஸ் அண்ட் டெக்ஸ்டைல் செக்மெண்ட்ஸ் வந்து இப்போ ரொம்ப ஆக்டிவாக இருப்பாங்க. ஓகே. தென் இந்த ஃபுட் ப்ராடக்ட்ஸ், தென் மில்க் ப்ராடக்ட்ஸ், இவங்க எல்லாமே வந்து பர்ச்சேஸ் சைக்கிள் அந்த 25th to 5th ஆஃப் எவ்ரி மந்த் அந்த லாஸ்ட் 10 daysல ஆக்டிவாக இருப்பாங்க. ஓகே. ஓகே. ஏன்னா சேலரி வர டைம் அந்த பட்ஜெட் உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா, இந்தியனோட ஃபேமிலி எப்படி பட்ஜெட் போட்டு ஸோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க ஆட்ஸ் கொடுப்பாங்க. ஓகே. சில கிளைண்ட்ஸ் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சோப் ஷாம்பு இவங்களாம் வந்து த்ரூ அவுட் த மந்த் இருப்பாங்க. த்ரூ அவுட் த மந்த் இருப்பாங்க. ஓகே. ஸோ இட்ஸ் லைக் எ கம்ப்ளீட் கான்ட்ராக்ட்ஸும் நீங்கள் கொடுப்பீங்க, பிட்ஸ் அண்ட் பீசஸும் கொடுப்பீங்க. ஓகே. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வாட் யூ கால், இப்போ நீங்கள் கேராவான் சொல்லியிருக்கீங்களா, உங்களோட ஆக்சுவலி உங்களோட ஓன் ஐபி இது இல்லை? ஆமாம். ஆப்பரேட்டட் ஒன். Saregama is actually a 110 years plus old company, Okay. which is India's first music company, and throughout the world is one of the oldest company. Okay. Almost we are having nearly some 2 lakh songs in own songs, okay, across all languages, Indian All languages. languages. So இப்போ 1983க்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு we are holding almost 95% of the songs is owned by Saregama. Saregama. Because there were no other competitors that time. that Yeah. HMV, that time it was HMV. Now it's HMV is Saregama. converted into Saregama. HMV is converted to Saregama. HMV is nothing but his master's voice. Correct. நீங்க அந்த That was gramophone. before gramophone, right? Yes. Oh, okay. Great. Yeah, Saregama is very popular, yes. And again, coming to language. So, Telugu பண்றீங்க, தமிழ் பண்றீங்க, நான் கன்னடா பார்த்துருக்கேன், ஹிந்தி பார்த்துருக்கேன். இப்போ நான் ஆல்மோஸ்ட் நமக்கு we have 30 to 40 languages in India, right? எல்லா லாங்குவேஜ் கவர் பண்றீங்க? Almost எல்லா languagesலயும் we are present. Okay. But with respect to serials மட்டும் only தமிழ்? Yes. இப்போதைக்கு தமிழ்ல தான் பண்ணிட்டு இருக்கோம் இப்போதைக்கு. But not any Hindi or anything? இல்ல ஃபண்டட்ல வந்து we are having in Marathi. மராட்டி. ஓகே. மராட்டி மட்டும்தான்? மராட்டி மட்டும்தான் இருக்கு. Okay. Wherever Sun is presence, அங்க வந்து we are since we are tied with Sun TV, அதனால Sun Network எங்கெல்லாம் இருக்கோ நாங்க அங்க பண்ணி கொடுப்போம். இப்போ புதுசா வரவங்களுக்கு எல்லாம் வாய்ப்பு கொடுப்போம், எங்க மாதிரி ஆளுங்களுக்கு எல்லாம் வாய்ப்பு கொடுப்பீங்களா? டெஃபினட்டா யாருக்கெல்லாம் டேலண்ட் இருக்கோ அவங்களுக்குலாம் டெஃபினட்டா இந்த இண்டஸ்ட்ரியில இடம் இருக்கு. ஹீரோவே எடுப்பீங்க. குட். அகைன் கமிங் டு யுவர் ஃபேமிலி பேக்ரவுண்ட். ஸோ நீங்க உங்க ஒய்ஃப் ஒர்க்கிங், 2 kids. Yes. ஸோ பேரண்ட்ஸ் are staying with me only. நீங்க எத்தனை பேர் வீட்ல? நாங்க வீட்ல 6 பேர். நானும் ஒய்ஃப், 2 kids, அம்மா அப்பா. ஓகே. உங்க பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், No, I am only son.
So single. Yes. Single man show. Great. So what was your father was it? He was into textile business. Okay. Okay, he was worked in a textile shop when he started his career. Then he started on his own. But he closed down the shop somewhere before some 15 years back. Okay. சின்ன வயசுலயே வேலைக்கு போனதுனால நானே ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல வேலை செஞ்சது போதும், இதுக்கு மேல ரெஸ்ட் எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு. Okay, great. That is how we need to support ஆஃப் கோர்ஸ் parents. Okay. Good, good. நீங்க பிறந்தது சென்னை தானா? born and brought up சென்னை, studied in சென்னை, எல்லாமே எங்க சென்னை. படிச்சீங்க? எந்த ஸ்கூல்? நான் படிச்சது வந்து இங்க கன்னட சங்கா ஸ்கூல் சொல்லிட்டு ஐனவரம்ல. தென் காலேஜ் வந்து பிகாம் நியூ காலேஜ், எம்பிஏ வந்து வேல்டெக்ல பண்ணேன். ஓகே. கன்னட சங்கம் கன்னட இருக்கா? நான் கன்னட கிடையாது, இட்ஸ் எய்டட் பை ಕರ್ನಾಟಕ ಕನ್ನಡ ಗೊತ್ತಾ? ಸ್ಕೂಲ್. ಕನ್ನಡ ಗೊತ್ತಿಲ್ಲ. ಸ್ವಲ್ಪ ಸ್ವಲ್ಪ மறந்துட்டேன். குட் குட். ஸோ இப்போ உங்க சாரேகாமா பிரான்ச்சஸ் வந்து அக்ராஸ் இந்தியா எங்கெங்க இருக்கு? இல்ல வேர்ல்டு வைடு எல்லாத்துலயும் இருக்கு. யூஎஸ், யூகே, மலேசியா, எல்லா பிரசன்ஸ் எவ்ரிவேர். ஹாலிவுட் டச் பண்ணிருக்கீங்களா? ஹாலிவுட் டச் பண்ணல. மேபி என்னோட எம்டியோட விஷன் இருந்தா ஒரு டச் பண்ணுவேன். பண்ணலாம். பிகாஸ் நிறைய வந்து ஹாலிவுட்ல நிறைய ஈவன் கொரியா சைடு பார்க்கலாம், ஈவன் அந்த யூகே சைடு பார்க்கலாம். நிறைய வந்து ஆல்பம்ஸ் எல்லாம் ரொம்ப பிச்சுக்கிட்டு போகுது. ஸோ அந்த அதெல்லாம் கூட நீங்கள் டச் பண்ணலாம். பிகாஸ் சாரேகாமா இஸ் ஒன் ஆஃப் த பிகெஸ்ட் பிராண்ட் அண்ட் இட்ஸ் அ மல்டிநேஷனல் பிராண்ட் வி கேன் சே. யா, குட். ஸோ அகைன் கம்மிங் டு அகைன் யுவர் ஃபேமிலி பேக்ரவுண்ட், லைக் யூனோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ஸ்டில் இன் டச், ரைட்? ஆஃப் கோர்ஸ் ஆல்மோஸ்ட் ஆல் த ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ், காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே டச்ல தான். ஓகே ஓகே ஓகே. பட் உங்க கூட யாருமே ஒர்க் பண்ணல சாரேகாமால? சாரேகாமால யாருமே. ஓகே. நீங்க சிங்கிள் எல்லாமே இப்போ ஏன்னா என்னோட ஃப்ரெண்ட் செக்மெண்ட்ல நான் மட்டும் தான் வந்து மீடியா இண்டஸ்ட்ரிக்கு வந்திருக்கேன். மீடியா எல்லாமே அவங்க சாஃப்ட்வேர் அந்த மாதிரி வேற வேற டிஃப்ரெண்ட் லைன்ல இருக்காங்க. லவ் மேரேஜ் அரேஞ்ச் மேரேஜ்? ப்ராப்பர் அரேஞ்ச் மேரேஜ். ப்ராப்பர் அரேஞ்ச். லவ் மேரேஜ் கிடையாது? இல்ல. குட். ஸோ உங்க ஒய்ஃப் வந்து பிஃபோர் மேரேஜ் கூட ஒர்க்கிங்? இல்ல, அவங்க வந்து ஆக்சுவலி படிக்கும் போதே வந்து எனக்கு என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சு. இப்போ எக்ஸாம்ஸ்க்கு முன்னாடி அவங்க 4th இயர்ல இருக்கும்போது. தென் அவங்க கல்யாணம் ஆயிட்டு வரும்போது ஷி காட் அ ஜாப். ஆனா அப்ப வேலைக்கு போல. அதுக்கப்புறமா கல்யாணம் ஆன பிறகுதான் ஷி ஸ்டார்டட் கோயிங் ஜாப். ஓகே. நீங்களே சப்போர்ட் பண்ணி நீங்களே? ஆஃப் கோர்ஸ் என்னோட அம்மா அப்பா சப்போர்ட், எல்லாரோட சப்போர்ட்டும் இருந்தது. கிரேட் கிரேட். ஆமா, கண்டிப்பா அவங்க சப்போர்ட் தேவைப்படும். குட் குட் குட். அவங்க அம்மா அப்பா சப்போர்ட்டும் இருந்தது. ஓகே ஓகே. அவங்களே எல்லாமே சென்னை தான். எல்லாமே எங்க கிட்ஸ் எல்லாம் சின்ன வயசுல அவங்க பாத்துக்கிறதுனால எங்களால இனி வரைக்கும் பீஸ்ஃபுல்லா ஒர்க் பண்ண முடியுது. கிரேட். உங்க கிட்ஸ் என்ன படிக்கிறாங்க? பெரிய பொண்ணு வந்து இப்பதான் பிடெக் ஜாயின் பண்ண போறாங்க. சின்னவங்க வந்து 6th படிக்கிறாங்க. 6th. பிடெக் எந்த காலேஜ்? எஸ்ஆர்எம்ல. நானும் அங்கதான் படிச்சேன். அப்படிங்களா? வெரி குட். ஆல் கிளவர்ஸ் வில் சே எஸ்ஆர்எம். குட். நீங்க படிச்சது வேல்டெக்? நான் படிச்சது வேல்டெக், எம்பிஏ பண்ணது. எம்பிஏ பண்ண. பிகாம் பண்ணது நியூ காலேஜ். நியூ காலேஜ். ஓகே. வேல்டெக். ஓகே. எம்பிஏல என்ன ஸ்ட்ரீம் எடுத்தீங்க நீங்க? மார்க்கெட்டிங். மார்க்கெட்டிங். சோ படிச்ச லைன் தான் நான் வேலை செஞ்சிருக்கேன். ரிலேட்டட் தான். குட் குட். சோ நிறைய பேர் வந்து படிச்ச லைன்ல வந்து போவே இல்ல, அதுவே என்னோட ப்ராஜெக்ட்ஸ் நான் பண்ண ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாமே ஆட் சம்பந்தப்பட்டது. சோ அதே லைன்லயே நான் அப்படியே டிராவல் பண்ணிட்டேன் ஆல்மோஸ்ட் 20 years. ஓகே. பட் நீங்க மார்க்கெட்டிங் தவிர எனி சார்ட் ஆஃப் ஐடியா உங்களுக்கு தாட்ஸ் லைக் ஷூட்டிங் எடுக்கணும் இல்ல ஆட் ரைட்டிங்? இல்ல, கம்ப்ளீட்லி இட்ஸ் ரிலேட்டட் டு எங்களுக்கு 360 டிகிரி மீடியால. சோ ஆப்வியஸ்லி we have setups. Then என்னோட பாஸ் வந்து she'll give permission for everything. இப்போ நீங்க மார்க்கெட்டிங்ல தான் இருக்கீங்க, நீங்க அங்க தான் பெர்ஃபார்ம் பண்ணணும்னு இல்ல. she'll give opportunity to wherever you are good in it. So creatively நம்ம சொன்னா accept பண்ணிப்பாங்க. Okay. So we are working to 18 years in the production team, creative team, marketing team எல்லாமே. We are like one family. So அதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு இவங்க இதை தான் பண்ணணும்ன்ற ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. யார் வேணா யாருக்கு வேணா மியூச்சுவலா ஹெல்ப் பண்ணுவாங்க, யார் வேணா யாரோட ஐடியாஸ் வேணா எடுத்துப்பாங்க. So அந்த மாதிரி ஒரு ஃபேமிலியா இருக்கறனால தான் எங்களால ஒரு 18 years டிராவல் பண்ண முடியுது. அமேசிங் அமேசிங். பிகாஸ் 18 years is not a small thing. Of course. So 18 வருஷம் வர்க் பண்ணி அந்த கம்பெனில வந்து அது எல்லா டீமோட சேர்ந்து நிறைய சக்சஸ் பார்த்திருக்கோம், நிறைய ஃபெயிலியர்ஸ் பார்த்திருக்கோம், மறுபடியும் எழுந்து வந்திருக்கோம் அதுல இருந்து மறுபடியும். பட் என்னதான் இருந்தாலும் as a team we will grow together ன்றதுல we are so confident in that. Good. சக்சஸ் எல்லாரும் பார்ப்பாங்க. பட் வித் ரெஸ்பெக்ட் டு ஃபெயில், ஸோ யாருக்காவது வந்து ஒரு ஃபெயிலூர்னு வரும்போது ஒரு சின்ன விஷயமா இருக்கட்டும், ஹவு டு யூ கோப் அப் அண்ட் கோஆர்டினேட் வித் யுவர் டீம்? It's purely basic on the TRP ball game. It's a number ball game.
when the numbers is good, okay, உங்களுக்கு வந்து என்னோட வேலை வந்து ரொம்ப கம்மியாயிடும். ஓகே, பிகாஸ் நீங்க டாப் ரேட்டட் சீரியல்ல இருக்கும்போது கிளைண்ட்ஸ் will naturally they'll come automatically. when the numbers is not there, அப்போ வந்து உங்களுக்கு வந்து ஃபில் பண்ணியே ஆகணும், எஃப்சிடிஸ் கமர்ஷியல்ஸை ஃபில் பண்ணுன்ற கட்டாயம் இருக்கும். அப்போ வந்து நீங்க ஃபுல் ஃபிளெஜ்டா since it's a relationship business, again every business has its own strength is trust. So நீங்க எவ்வளோ ட்ரஸ்டா உங்களோட கிளைண்ட்ஸ் கிட்டயும் ஏஜென்சிஸ் கிட்டயும் இருக்கீங்க, டெஃபினட்டா உங்களுக்கு தேவைன்னும் போது இட்ஸ் அவங்க டெஃபினட்டா ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ அப்போ நீங்க எப்படி சர்வீஸ் பண்ணுவீங்க? when you was in peak, when you was in down, நீங்க எல்லா சமயத்திலுமே நீங்க ஒரே மாதிரி ரியாக்ட் பண்ணீங்கன்னா மட்டும்தான் இந்த பிசினஸ் எஸ்பெஷலி சஸ்டெயின் பண்ண முடியும். கரெக்ட், வெல் செட், பர்ஃபெக்ட்லி செட். அண்ட் அகைன் இப்போ ஸோ ஃபெயிலியர்ஸ் பற்றி சொன்னீங்க. இப்போ சக்ஸஸ் எந்த அளவுக்கு நீங்கள் ஷேர் பண்ணிப்பீங்க உங்கள் டீம் கூட? அவங்க ஐ மீன் டு சே உங்கள் சபார்டினேட்ஸாக இருக்கட்டும், இல்லை உங்கள் சுப்பீரியர்ஸாக இருக்கட்டும், டீம் கூட ப்ரொடக்ஷன் டீமாக இருக்கட்டும். அதுதான் இட்ஸ் பேசிக்கலி டீம் ஒர்க். ஸோ அந்த இடத்துல வந்து நம்பர்ஸ் வரும்போது கிரியேட்டிவ் நாங்க தான் சொல்லவும் முடியாது. ப்ரொடக்ஷன்ல ஏன்னீங்கன்னா கிரியேட்டிவும் இருக்கணும், ப்ரொடக்ஷன்ல அவங்க வந்து கண்ட்ரோல் பண்ணணும் பட்ஜெட்டை, தென் நாங்க மார்க்கெட்டிங்ல அந்த சமயத்துல நல்ல ரேட்ஸ்ல விற்கணும். ஸோ இது எல்லாம் காம்பினேஷன் ஆஃப் திங் தான் வந்து இது சக்சஸ்ன்றது. when it's failures அவங்களால நம்பர் பண்ண முடியலன்னா நம்மளும் போய் ஒரு சர்டன் பாயிண்ட் மேல ப்ளேம் பண்ண முடியாது. ஏன்னா எவ்வளவு பெரிய ஸ்டார்ஸ் இருந்தாலும் சக்சஸும் கொடுத்துருக்காங்க, ஃபெயிலியர்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ வந்து நம்மளோட ஐடியாஸ் எந்த இடத்துல, இப்போ என்னோட கிளைண்ட் சொல்லுவாங்க இது கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி இருக்கு, இதை நீங்க கொஞ்சம் மாத்திக்கலாம், இல்ல இப்போ என்னோட ப்ரொடக்ஷன் டீம்லயோ கிரியேட்டிவ் டீம்லயோ இவங்க போட்டா நல்லா இருப்பாங்களா சஜஷன் கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி whenever we'll take a collective call, எங்களோட பாஸ் வந்து she'll accept for the things. if you go with really this thing கரெக்டான வேல்யூபிள் பாயிண்ட் எடுத்து போனீங்கன்னா டெஃபினெட்லி ஷீல் யூ ஆர் ரியலி பிளெஸ்ட். பிகாஸ் ஒரு நல்ல பாஸ் கிடைக்கணும், ஒரு நல்ல டீம் அமையணும், ஒரு நல்ல கோஆர்டினேஷன். ஐ மீன் டு சே உங்களோட டீம் எல்லாமே உங்களோட அதர் டீம்ஸ் மெம்பர்ஸ் வந்து சப்போர்ட்டிவா இருக்கணும். தட்ஸ் ஆல் லைக் எ பிளெஸிங். ஆஃப் கோர்ஸ் யூ ஆர் a blessed. அப்படி இல்லைன்னா இவ்வளோ நாள் உங்களுக்கு வந்து இவ்வளோ லாங் ஜர்னி டிராவல் பண்ண முடியாது. எல்லாமே நான் சொல்றது என்னோட கிரியேட்டிவ்ல இருக்கவங்க, ப்ரொடக்ஷன்ல இருக்கவங்க, போஸ்ட் ப்ரொடக்ஷன்ல இருக்கவங்க, அக்கௌண்ட்ஸ்ல இருக்கவங்க, என்னோட சபார்டினேட்ஸ், என்னோட பாஸ், நாங்க எல்லாமே வந்து ரைட் ஃப்ரம் த டே ஒன் we all travel together in this company. Great. That is why you are seeing success. Failures is like it's a passing clouds, but success is always success. So அது ஒண்ணா இருக்கட்டும், ரெண்டா இருக்கட்டும், நிறைய இருக்கட்டும், success is always success. அதுக்கு கொடுத்து வச்சிருக்கேன். You are definitely, of course you are a blessed. Good test shoot by test shoot. Good. So இப்போ சரி, okay, coming to again customers. இப்போ யாராவது கஸ்டமர்ஸ் வருவாங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ கோயிங் ஃபார்வர்ட் நியூ கஸ்டமர்ஸ், ஸோ ஹவு டு யூ டேக் இட் அப்? லைக் நியூ கஸ்டமர்ஸ்னா நீங்க உங்க சைட்ல இருந்து நிறைய சஜஷன்ஸ் கொடுப்பீங்களா, இல்ல அவங்களோட ரெக்குவயர்மெண்ட்ஸ் நிறைய வருமா? இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் ஹெச்யூஎல் தான், அவங்க தான் வந்து லீடர்ஸ் இன் திஸ் அட்வர்டைஸ்மெண்ட். பிகாஸ் யூ நோ தட் ஹெச்யூஎல் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணாம எந்த வீடுமே இருக்காது இந்தியாவில். எங்களை பொறுத்த வரைக்கும், அதுவும் என்னை பொறுத்த வரைக்கும் ஹெச்யூஎல் என்னோட கிளைண்ட் தான். யாராவது எனக்கு 50 seconds 100 seconds கொடுக்குறவங்களா என்னோட கிளைண்ட் தான். நான் ரெண்டு பேருமே ஈக்குவலாக தான் ரெஸ்பெக்ட் பண்ணியாகும். ஸோ வாட் எவர் த கமிட்மெண்ட் ஆக்சுவலி வி ஆர் கிவிங் டு த கிளைண்ட் 100% வி என்ஷூர் டு ஃபுல்ஃபில் இட். பிகாஸ் இன்னைக்கு 50 seconds 100 seconds கொடுக்குற கிளைண்ட் தான் நாளைக்கு எனக்கு 1000 seconds 2000 seconds கொடுக்க முடியுன்றதுல ஐ ஸ்ட்ராங்லி பிலீவ் இன் தட். கரெக்ட், தட்ஸ் a relationship. Of course, the business starts with the relationship. So what is a successful formula? So ஒரு மக்களுக்கு வந்து இப்போ மாணவர்கள் நிறைய பேர் இருப்பாங்க, அவங்க வரணும்னா பிகாஸ் யூ ஆர் ஆல் த வே லைக் யூனோ எம்பிஏ படிச்சிருக்கீங்க, மார்க்கெட்டிங் படிச்சிருக்கீங்க, ஒரு 18 வருஷமா வந்து சாரேகாமால ஒர்க் பண்றீங்க, அண்ட் யூ பில்ட் எ குட் ரிலேஷன்ஷிப் வித் யுவர் டீம், யுவர் பாஸஸ், சுப்பீரியர், சபார்டினேட்ஸ் அண்ட் கஸ்டமர்ஸ். ஸோ நீங்க ஒரு மாணவர்களுக்கு வந்து ஒரு விஷயம் சொல்லணும்னா, வாட் இஸ் ஒரு சக்சஸ்ஃபுல் ஃபார்முலா சொல்லணும்னா என்ன மாதிரி சக்சஸ்ஃபுல் ஃபார்முலா சொல்லுவீங்க? சிம்பிள். என்ன விஷயம் பண்ணீங்கனாலும் நீங்க வந்து அதை 100% ஹானஸ்ட் அண்ட் ட்ரஸ்டோட பண்ணுங்க. கிளைண்ட்ஸ் இஸ் யுவர் பாஸ். அவங்க கிட்ட வந்து உங்களை நம்பி காசு கொடுக்குறாங்கன்னா அவங்களுக்கு எந்த விதத்துலயும் வந்து நீங்க ஒரு சின்ன ஏமாற்றம் கூட அளிக்கூடாது. உங்களோட ஃபுல் எஃபர்ட் போட்டு, உங்களோட ஃபுல் ஃபிளட்ஜ், உங்களோட நாலேஜ் எல்லாத்தையுமே போட்டு அவங்களுக்கு நீங்க எவ்வளவு சப்போர்ட் பண்றீங்களோ அவங்க தான் உங்களோட கடைசி வரைக்கும் டிராவல் பண்ணுவாங்க. ஸோ கஸ்டமர்ஸ் இஸ் யுவர் பாஸ் அண்ட் பி ஹானஸ்ட் அண்ட் ட்ரஸ்ட் யுவர் கம்பெனி அண்ட் யுவர் கலீக்ஸ் அண்ட் யுவர் சபார்டினேட்ஸ். அது இருந்தாலே போதும். மற்றபடி இந்த ஜாபை பொறுத்த வரைக்கும், இந்த ஜாப்ல எந்த ஜாப்மே ராக்கெட் சயின்ஸான விஷயமே கிடையாது. நீங்க செய்யற வேலையை ஹானஸ்டா செஞ்சீங்கனாலே மோர் தென் எனஃப். தட் இஸ் அமேசிங். சி பிகாஸ் நிறைய மாணவர்களுக்கு வந்து இப்போ இருக்க அவங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. நீங்க கெரியர் ஸ்டார்ட் பண்ணும்போதெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ரொம்ப கம்மி, இப்போ நிறைய இருக்கு. பட் நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா 90% பீப்புள் ஆர் ஸ்ட்ரகிளிங். ஓகே, எப்படி போகணும், என்ன லைன் எடுக்கணும்.
ஸோ இப்படி பண்ணணுமா? அண்ட் எஸ்பெஷலி இப்போ இருக்கிற சில பேர் வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து மார்க்கெட்டில் வரவங்களுக்கு எல்லாம் தே டோன்ட் நோ ஹவு டு ட்ரீட் கஸ்டமர்ஸ் கூட எப்படி பழகணும், அதெல்லாம் வந்து இப்போ உங்கள் மாதிரி ஆட்கள் வந்து உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு நீங்கள் சொன்னீங்கன்னா தட் ரியலி கிவ்ஸ் எ பெஸ்ட் வந்து என்ன சொல்கிறது, ஒரு ஃபீட்பேக்காக இருக்கும் அவங்களுக்கு. டெஃபினட்டாக சக்ஸஸ்ன்றது வந்து உங்களோட எக்ஸ்பீரியன்ஸு, உங்களோட டவுன் த லைன் நீங்கள் எவ்வளோ எஃபோர்ட் போடுறீங்களோ உங்களோட விஷனில், அதுதான் உங்களுக்கு டெஃபினட்டாக சக்ஸஸ் கொடுக்கும். ஓவர் நைட்டில் வந்து சக்ஸஸ்லாம் வந்துன்றது வந்து சினிமாவில் மட்டும்தான் நடக்கும். அப்படியே அந்த மாதிரி நடந்தாலும் அதை வந்து உங்களால் சஸ்டெயின் பண்ணிக்கிறது வந்து இட்ஸ் நாட் ஸோ ஈஸி. ஸோ ஆல்வேஸ் ட்ரை டு கோ இன் ஸ்டெப்ஸ் அதர் தென் இன் லிஃப்ட். ஸோ நீங்கள் கஷ்டப்பட்டு போகிற ஒவ்வொரு பாத்துமே வந்து உங்களுக்கு லைஃப்பில் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் வந்து உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு கெயின் பண்ணி கொடுக்கும். எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் இட்ஸ் ரியலி மேட்டர்ஸ். வெரி குட். So I'm happy to listen all the words like you are a good family member and you are a good colleague for all your colleagues and subordinates and superiors, and you are a good maintaining good relationship with the customers. That's amazing. Also, because these are all good qualities. Also friends. Okay. Friends உங்களுக்கு சின்ன வயசுல இருந்து இருக்கலாம். I mean to say starting from first standardல இருந்து. என்னோட கலீக்ஸும் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் தான், என்னோட கஸ்டமர்ஸும் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் தான். ஸோ எல்லாருமே கூடயுமே வந்து எப்போதுமே அந்த ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறது வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். கரெக்ட். சி தட்ஸ் வாட். சரி, நார்மலாக வந்து எல்லாருமே சின்ன வயசுலேருந்து ஃபஸ்ட்டு நீங்கள் பழகிற அந்த ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, அங்கே நீங்கள் கற்றுக்கின ஒரு விஷயந்தான் வந்து உங்களுக்கு லைஃப் லாங் வந்து கெரியர் ஃபுல்லாக வந்து த்ரூ அவுட் கெரியர் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். தட்ஸ் ஹவ் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் அந்த ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணுறது தான் வந்து ஒரு பெரிய சக்ஸஸ் இருக்குது. So that's a very great and happy to hear about your family and all உங்க கெரியரா இருக்கட்டும், எல்லாமே சக்சஸா இருக்கட்டும். கிரேட் கிரேட் கிரேட். Pleasure is mine, Kishore. Thank you so much for coming. And சரி, எங்க சேனல் thank you. எங்க சேனல் சார்பா நீங்க யாராவது கஸ்டமர்ஸ் வந்தாங்கன்னா சோ என்ன மாதிரி பெனிஃபிட்ஸ் எல்லாம் கொடுப்பீங்க? டெஃபினட்டா இப்போ ஆட்ஸ்ல வேணும்னா அவங்களுக்கு என்ன பெஸ்டா பண்ணி கொடுக்க முடியுமோ, இப்போ அவங்களோட செக்மெண்ட் ஜானர் என்ன பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி டிவியோ யூடியூபோ இன்ஸ்டாவோ எதுல என்னால பண்ண முடியுமோ டெஃபினட்டா பண்ணலாம். இன்கேஸ் ஆஃப் அவங்களுக்கு மியூசிக்ல சைட்ல தேவைப்பட்டாலும் அதுக்கும் நம்ம பண்ணி கொடுக்கலாம். ஸோ அதனால வாட் எவர் த thing which is possible from my side, I'll definitely do it for you. Discounts ஏதாவது கொடுப்பீங்க? Definitely when they buy it and இப்போ டிவி அவங்களுக்கு டிவில ஆட்ஸ் போடணும்னா நாங்களே ஆட், நாங்களே வாய்ஸ் ஓவர், நாங்களே எல்லாமே கிரியேட் பண்ணி கொடுத்து நாங்களே பண்ணி கொடுப்போம். ஓகே ஓகே. அவங்க லோகோ மட்டும் கொடுத்தாங்கன்னா போதும். நாங்களே வாய்ஸ் ஓவர் கொடுத்து நாங்களே எல்லாம் கிரியேட் பண்ணிட்டு காசு கூட கொடுக்கணுங்களா? அது மினிமம் பட்ஜெட் என்ன இது எடுக்கிறாங்களோ டெஃபினட்டா. see nothing is you won't get it free. கரெக்ட். இப்போ இருக்கிற கமர்ஷியல் வேர்ல்டுல அவங்களோட ஸ்ட்ரென்த் என்னமோ அதுக்கேற்ற மாதிரி if they want to spend in thousands, we are ready to do that. If they want to spend in lakhs or in crores, அதுக்கு நாங்க ரெடியா இருக்கோம். சோ அவங்களோட பட்ஜெட் தகுந்த மாதிரி நீங்க can accommodate all your value will be the same. எனக்கு 1000ல கொடுக்கறவங்க, lakhsல கொடுக்கறவங்க, croresல கொடுக்கறவங்களுக்கு என்னோட சைடுல இருந்து கிடைக்க போற விஷயம் ஒண்ணுதான். பட் நம்பர் ஆஃப் பீரியட்ஸ், நம்பர் ஆஃப் டியூரேஷன், தட்ஸ் வாட் as I told you earlier, all my customers is my boss. கரெக்ட். ஓகே. ஸோ அதனால அவங்க என்ன மாதிரி எதிர்பார்க்கறாங்கன்றதை வச்சு நம்ம அதுக்கேற்ற மாதிரி டிராவல் பண்ணலாம். so many clients in my experience சின்ன ஸ்கிராச்ல இருந்து இன்னைக்கு பெரிய லெவல்ல இருக்கவங்க இருக்காங்க. ஸோ we are maintaining the same relationship with everyone. Super. So basically கஸ்டமரோட பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்க அகாமடேட் பண்ணுவீங்க. all facilities completely tailor made proposal. Tailor made. Oh, great. Good. Prem, and thanks for coming here. Once again, thank you so much Kishore for inviting me. And thank you so much. Chit chat. So தயவு செஞ்சு என்ன ஹீரோ கன்சிடர் பண்ணிக்கங்க. Definitely. ஏதாவது ஒரு சீரியலோ வந்துச்சுன்னா நான் ஃப்ரீயா ஆக்ட் பண்ணுவேன். சரிங்களா? thank you so much. Thank you so much, Kishore. Bye.